வாழ்க தமிழ். ஆசிரியர் பெருமக்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கு கணிதம் பாடம் வகுப்பு 6 இயல் 2. நேற்றைய தினம் இயல் 1 பார்த்தோம், எண்கள் பார்த்தோம். இன்றைக்கு இயல் 2 இயற்கணிதம் ஒரு அறிமுகம். அதிலே முதலில் பார்த்தால் n into 1 is equal to n இல்லைங்களா? n into 1 is equal to n. அதில் n என்பது மாறி அப்படின்னு வச்சுக்கணும். அந்த நம்பர் 1 என்பது மாறிலியாக இருக்கிறது. n என்பது மாறி, 1 என்பது மாறிலி. அது நன்றாக கவனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து எஃப்பிலிருந்து 5ஐ குறைத்தல் என்பதன் இயற்கணித கூற்று என்ன? எஃப்பிலிருந்து 5ஐ குறைக்கணும், அதை எப்படி எழுதணும்னு கேட்குறாங்க. அவ்வளோதான், f-5 அப்படின்னு எழுதணும். அடுத்தது ஏபிசி அல்லது XYZ ஆகிய எழுத்துக்கள் மாறி அந்த இதை குறிக்குது. இந்த மாதிரி எழுத்துக்கள் இருந்தாவே மாறியை குறிக்கிறது. அடுத்தது என்ன கேட்பாங்கன்னா, இயற்கணித கூற்றுகளாக மாற்றுக. டீயுடன் 100ஐ அதிகரிக்கனா +ன்னு அர்த்தம். அப்போ = எப்படி எழுதணும்? அதை t + 100ன்னு எழுதணும். அவ்வளோதான். க்யூவின் 4 மடங்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா 4Q. வாய்மொழி கூற்றுகளாக மாற்று அப்படின்னு கொடுத்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, இப்போ இயற்கணித கொடுத்துருக்காங்க. x/3 = அதை எப்படி எழுதணும்? வாய்மொழி கூற்றாக எழுதுகிறப்ப x-ஐ 3ஆல் வகுக்க அப்படின்னு எழுதணும். அடுத்தது பார்த்திங்கன்னா 11 + 10x அப்படின்னா என்ன அர்த்தம்? x-இன் 10 மடங்குடன் 11ஐ கூட்ட வேண்டும் அப்படின்னு எழுதணும். அதான் வாய்மொழி கூற்று. அடுத்து மாறி என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அது வேறுபட்ட மதிப்புகளை ஏற்கக்கூடியதாக இருக்கிறது. மாறி என்பது வேறுபட்ட மதிப்புகளை ஏற்கக்கூடியதாக இருக்கிறது. உதாரணமாக W வாரங்களில் உள்ள நாள்களின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்பாங்க. அப்படி எத்தனை அந்த நாள்களில் 7W அப்படிங்கிறத எழுதணும். மாறிலி என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, நிலையான மதிப்பை ஏற்கும் எண்ணுரு. மாறிலி அப்படிங்கிறது நிலையான மதிப்பை ஏற்கும் எண்ணுரு. அடுத்த கணக்கு எது பெரிய விகிதம் அப்படின்னு கேட்பாங்க. நிறைய மெத்தட் இருக்குது இதை கண்டுபிடிக்கிறதுக்கு. நான் இப்படி போட்டால் போதும்னு நினைக்கிறேன். உதாரணம் பார்த்திங்கன்னா 4:5 அல்லது 8:5 இந்த 2 வீதம் கொடுத்துருக்காங்க. இதில் எது பெரியது அப்படின்னு கேட்டாங்கன்னா, உடனே 4 உள்ளார போட்டு 5 வகுக்கணும் இல்லைங்களா? அப்படி வகுக்கிறப்ப புள்ளி வச்சு 0 சேர்த்தோம்னா 0.8ன்னு வருது. அதே போல் 8/15 8 உள்ளார போட்டு 5 வெளில போட்டு வகுத்தோம்னா புள்ளி 5 5 75 பாக்கி ஒரு 5 வரும். அதுக்கப்புறம் அப்படி போயிட்டு அது தேவையில்லை. இப்போ நம்ம இதிலே ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். அப்படின்னாக்கா 4/5 வகுத்தா 0.8, 8/15 வகுத்தா 0.5. அப்போ அதிலே 0.8 தான் பெருசுங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதனால் 0.8 பெரியதுங்கிறதுனால அதற்கான அந்த விகிதம் 4:5 அதுதான் பெரியது. இதுதான் எளிய மெத்தடாக நீங்கள் எடுத்துக்கணும். அடுத்தது இயல் 3. அவ்வளோதான். இயல் 2ல் இவ்வளோ தான் இருக்குது. இயல் 3ல் விகிதம் மற்றும் விகித சமம் அதான் தலைப்பு. அதில் தகுபின்னம் அப்படின்னா என்ன? தொகுதி பகுதியை விட சிறிதாக இருக்கும். மேலே இருக்கிறது தொகுதி, கீழே இருக்கிறது பகுதி. நியூமரேட்டர் டினாமினேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த தொகுதி பகுதியை விட சின்னதாக இருந்தால் அது தகுபின்னம். அடுத்து தகாபின்னம் அப்படின்னாக்கா, தொகுதி பகுதியை விட பெரிதாக இருந்தால் அது தகாபின்னம். 5/2 அப்போ பெருசாக இருக்கு இல்லைங்களா? அடுத்தது விகிதங்களுக்கு என்ன இல்லை அப்படின்னு கேட்பாங்க. விகிதங்களுக்கு அலகு இல்லை அப்படின்னு அர்த்தம். இது ஒரு எண் மதிப்பு தான். அந்த விகிதங்கள் அப்படிங்கிறது ஒரு எண் மதிப்பை குறிக்கிறது. இப்போ உதாரணமாக 3 மீட்டருக்கும் 200 சென்டிமீட்டருக்கும் உள்ள விகிதம் என்னன்னு கேட்பாங்க. இப்போ ரெண்டும் ஒரே அலகில் இருக்கணும். 1 மீட்டர் = 100 சென்டிமீட்டருங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்போ 3 மீட்டரை என்ன மாற்றணும்னா 300 அப்படின்னு மாற்றிக்கணும் சென்டிமீட்டராக. அந்த 200 சென்டிமீட்டர் இந்த 300:200ன்னு எழுதிக்கிட்டு 2லேயுமே 2 0 இருக்குது இல்லைங்களா? அதை நீக்கிட்டோம்னா 3:2 அதான் விடை. அடுத்த கணக்கு 5 கிலோமீட்டர் 400 மீட்டர் உள்ள வீதம் கான்னு கேட்பாங்க. 1 கிலோமீட்டருக்கு 1000 மீட்டர். அப்போ 5 கிலோமீட்டருக்கு 5000, 400 மீட்டர். 2 பூஜ்ஜியங்களை அழிச்சிட்டோம்னா பாக்கி 50:4ன்னு வரும். அதை இன்னும் சுருக்கலாம் 2ஆல் வகுக்கலாம் 25:2. இப்படி தான் அந்த எளிய கணக்குகளாக கேட்பாங்க. அதில் நம்ம ஏமாந்துடக்கூடாது. அடுத்து 75 பைசாவுக்கும் ரூபாய் 2க்கும் என்ன விகிதம்? ₹1 100 பைசா. அப்போ 75 பைசா 200ன்னு வருது. அதை சுருக்கணும்னா அதை இன்னும் எப்படி சுருக்கலாம்னாக்கா 25 75 8 25 200 அப்படின்னு சுருக்கலாம் அப்படிங்கிறது. அடுத்தது விகிதத்தின் ஏதேனும் ஒரு மதிப்பு எந்த ஒரு மதிப்பாக இருந்தாலும் 1ஆக இருக்காது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா தவறா அப்படின்னு கேட்குறாங்க. அது தவறு. 1ஆக இருக்கும், 1 இருக்கும், 5/1 அப்படின்னு இருக்கலாம். அதனால் தவறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியாக இருக்காதுன்னு கொடுத்துட்டாங்க. 1ஆக இருக்காதுன்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் இருக்கும். தொகுதி மற்றும் பகுதியை ஒரே எண்ணால் பெருக்கவோ மற்றும் வகுக்கவோ கிடைப்பது தான் சமான விகிதம். சமான விகிதம்னா அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்னா, தொகுதி மற்றும் பகுதி ஒரே நம்பரால் பெருக்கணும்.
தொகுதியை ஒரு நம்பரால் பெருக்கிட்டு பகுதியை ஒரு நம்பரால் பெருக்கக்கூடாது. உதாரணமாக 1 கீழே 5 அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்க. இப்போ 2ஆல் பெருக்கிறோம், மேலும் கீழையும் 2 2 1 2 2 5 10. 3ஆல் பெருக்குனா 3 5 3 1 3 3 5 15. 4ஆல் பெருக்குனா 4 1 4 4 பை கீழே 4 5 20. அதே போல் 5ஆல் பெருக்குனா 5 பை 25. இப்படி கிடைக்கிறது தான் ஒரே எண்ணால் பெருக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ ரவியிடம் ரூபாய் 600 உள்ளது. ராமுவிற்கும் பழனிக்கும் அவன் என்ன செய்கிறான், 2:3 இதில் பிரித்து கொடுக்குறான். அப்படி பிரித்து கொடுக்குறப்ப இருவரில் யாருக்கு அதிகமான தொகை கிடைக்கும், எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத முதல்ல அவங்க கேட்குறாங்க. யாருக்கு அதிகமாக கிடைக்கும், எவ்வளோ கிடைக்கும். இப்போ விகிதங்களை வந்து அப்போனா முதல்ல கூட்டிக்கணும். 2:3 கூட்டினானுக்கா 5 அப்படின்னு வருது. அப்போ ராமுக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 2 பை மொத்த விகிதம், மொத்த நம்பர் கூட்டணும் இல்லைங்களா, அது வந்து 5 × 600. அந்த 5க்கும் 600க்கும் அடிச்சோம்னா 120 பெருக்குனா 240. அடுத்தது பழனிக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 3/5 × 600. இந்த 5க்கும் 600க்கும் அடிச்சோம்னா 120 360. அப்போ பழனிக்கு தான் அதிகமாக கிடைக்குது. எவ்வளோ கிடைக்கும், அந்த 360லேருந்து 240 கழிச்சா ரூபாய் 120 அதிகமாக கிடைக்கும். இந்த கணக்கு ஞாபகம் வச்சுங்க. அடுத்து 3:5 = 9 அப்படின்னு கேட்பாங்க. அந்த 3/5 = 9 தெரியாத எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்படி தெரியாத வச்சுக்கிறப்ப குறுக்க பெருக்கையும் கண்டுபிடிக்கலாம். குறுக்க பெருக்குனா 3x = 45. அப்போ x = 45/5. அதை வகுத்தோம்னாக்கா 45/3 வகுத்தா விடை வந்து 15 அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். அப்படியும் கண்டுபிடிக்கலாம். மேலே வீதத்தை பாருங்கள், எதால் பெருக்கியிருக்காங்க, 3 வந்து 9ஆக மாறி இருக்குது. அப்புறம் 3ஆல் பெருக்கியிருக்காங்க. அதே மாதிரி கீழேயும் 3 5 அப்படியும் கண்டுபிடிக்கலாம். 2 மெத்தடில் இருக்குது, எப்படிலாம் கண்டுபிடிக்கலாம். இப்போ 4:5 = -10. இந்த மாதிரி கணக்குக்கு இந்த மெத்தட் தான் ஈஸியாக இருக்கும். 4/5 தெரியாத நம்பர் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டு /10. அப்போ குறுக்க பெருக்குனா 5x = 40. அப்போ x = 8 அப்படி தெரிஞ்சுக்கலாம். அடுத்த கணக்கு பாருங்கள். 6:1 1:2. இப்போ 6/x = 1:2. அப்போ ORX x குறுக்க பெருக்குனா இதை பெருக்குனா 2 6 12. இப்படி நம்ம இந்த கணக்குகளை எளிதாக போட்டுடலாம். அதனுடைய அடுத்தது பார்த்திங்கன்னா மளிகை காய்கறி செலவு விகிதம் வந்து ஒரு வீட்டில் 3:2. அதில் 2க்கும் மொத்தமாக 4000 செலவாயிருக்கும். அப்போ மளிகை காய்கறி செலவை தனித்தனியாக கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. மொத்தம் வந்து விகிதம் வந்து 3 + 2ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 5. இப்போ மளிகைக்கு என்ன கிடைக்கும், 3/5 பெருக்கல் 4000. இந்த 5க்கு 4000 கிடைச்சோம்னா 800. 3 8 24 2400. காய்கறிக்கு வந்து 2/5 பெருக்கல் 4000. அந்த 5க்கும் 4000 கிடைச்சோம்னா 800. அதை வந்து 1600 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஈஸியாக அந்த கணக்கு போட்டுடலாம். இதே மாதிரி கணக்குகள் வந்து ஏமாற்றிடுவாங்க, அதெல்லாம் நம்ம கவனமாக இருக்கணும். 63 சென்டிமீட்டர் நீளமுள்ள கோட்டுத்துண்டை 3:4 என்ற விதத்தில் பிரித்தால் கோட்டுத்துண்டுகளின் நீளங்களை காணும். இது ரொம்ப ஈஸியான கணக்கு தான். 3:4 வந்து கூட்டினோம்னா 7. மொத்த விதம் வந்து 7. அப்போ ஒன்று கண்டுபிடிக்கிறப்ப 3/7 × 63. இந்த 7க்கும் 63க்கும் அடித்தா 9 63. இது பெருக்கணும்னா 3 27. 4/7 × 63. 1 7 9 63. 4 36. அப்போ 27 சென்டிமீட்டர், இன்னொன்று வந்து 36 சென்டிமீட்டர்னு அதை வந்து 2 துண்டுகளாக மாற்றலாம். அடுத்தது விகித சமம். இந்த விகித சமம்னா என்ன அர்த்தம்னா a/b = c/d அப்படிங்கிறது தான் விகித சமம். அதாவது a/b க்கு பதிலாக அந்த 2 புள்ளி வச்சுப்பாங்க, c/d. அதில் விகித சமன் விதி அப்படிங்கிறது என்னன்னாக்கா a/b மற்றும் c/d அப்படின்னு விகித சமமாக இருந்தால் a/b = cd. அதாவது குறுக்க பெருக்குனா ad = bc. விகித சமன் விதியை பயன்படுத்தி 3:2 மற்றும் 30:20 விகித சமமா என காண் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ரொம்ப எளிதான கணக்கு தான் இது. 3/2 = 30/20. குறுக்க பெருக்குங்க, 3 20 60. இப்படி பெருக்குங்க, 2 30 60. 2 பக்கமும் 60 60 தான் விடை வருது. அதனால் விகித சமம். அதுக்கப்புறம் 1/8 = 5 வந்து கட்டம் கொடுத்துருக்காங்க கான் அப்படின்னு, அது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். 1/8 = 5/x. ORX x குறுக்க பெருக்குனா 8 5 40. அடுத்தது 1 2 -9 எண்களை பயன்படுத்தி விகித சமத்தில் எழுத சொல்கிறாங்க. 1லேருந்து 9 அது விகித சமமாக எழுத சொல்கிறாங்க. அப்போ 1/2ன்னு எழுதுனோம்னா என்ன வரும், 2ஆல் பெருக்கினா மேலேங்களையும் 2 1 2 2/2 2 4. 1/3 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அடுத்தது பெருக்கணும்னா அது என்ன வரும்னாக்கா 2ஆல் பெருக்கணும்னா 2/6. 1/4 வந்து 2ஆல் பெருக்கினா 2/8. இது எல்லாமே அதில் வருது. இந்த 1லேருந்து 9 வரைக்கும் இருக்கிறது மாதிரி எதை வேணால் எழுதலாம், நிறையா இருக்குது. அடுத்தது ஓரலகு முறை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு அலகின் மதிப்பை கணக்கிட்டு அதிலிருந்து தேவையான அலகுகளின் மதிப்பை கண்டறியும் முறை தான் ஓரலகு முறை. இப்போ வந்து 10 மாம்பழம் வந்து 50 ரூபானா ஒரு மாம்பழம் எவ்வளவு, அதுக்கப்புறம் எத்தனை மாம்பழம் வேணாலும் கண்டுபிடிச்சிக்கலாம் இல்லைங்களா, அதுதான் ஓரலகு முறை.
இப்போ 12 இறகு பந்துகள் உள்ள பெட்டியில் ரூபாய் 180ன்னு சொல்கிறாங்க அந்த பெட்டி. 5 இறகு பந்தின் விலை என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ஒரு இறகு பந்தை கண்டுபிடிச்சோம்னா 180/12 = 15. அப்போ 5 இறகு பந்தின் விலை 75. 5 × 15 75. இப்படி தான் எளிய கணக்கு தான், இதெல்லாம் ஒன்றும் கடினமான கணக்கே கிடையாது. விடுபட்ட எண்களை நிரப்புக. 5 கட்டம் = 10:8 15 x அப்படி ஒய்ன்னு வச்சுக்கோங்க. இப்போ முதல் விதத்தை பாருங்கள். 5/x = 10/8. எக்ஸை குறுக்க பெருக்குன்னா 10x = 5×8 40. அப்போ x = 40/10 = 4. அடுத்த விதம் கண்டுபிடிக்கிறோம். 10/8 = 15/xன்னு வச்சுக்கலாம். 10x குறுக்க பெருக்குன்னா 120. அப்போ x = 12. அப்போ இந்த கட்டத்தில் முதல் கட்டத்தில் 4ன்னு போடணும், அடுத்த கட்டத்தில் 12ன்னு போடணும். அதுக்கு அடுத்து எனக்கு 12, 24, 18, 36 எண்களை கொடுக்கப்பட்ட வரிசையில் விகித சமமாக எழுத முடியுமான்னு கேட்குறாங்க. அந்த வரிசையில் எழுத முடியுமான்னு கேட்குறாங்க. 12/24 = 18/36 அப்படின்னு எழுதலாம். அதை 1 12 12 2/2 24 சுருக்கலாம். அதை 3 6 18 மறுபடியும் 6 6 36. அப்போ ரெண்டுலேயுமே குறுக்க பெருக்குனாக்கா 1 6 6 2 3 6 தான். அப்போ இது விகித சமமாக தான் இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு நபர் 2 மணி நேரத்தில் 20 பக்கங்கள் படிக்கிறார். அதே வேகத்தில் 8 மணி நேரத்தில் எத்தனை பக்கம் படிப்பார்னு கேட்டிருக்காங்க. அப்போ 2 மணி நேரத்தில் 20 பக்கம்னா 1 மணி நேரத்தில் அவர் எவ்வளோ பக்கம் படிப்பார்? 20/2 = 10. அதுக்கப்புறம் எத்தனை பக்கம் வேணாலும் கண்டுபிடிக்கலாம். 8 மணி நேரத்தில் 10 × 8 80 பக்கம் படிப்பார். 6 கிலோமீட்டர் தொலைவை 1 மணி நேரத்தில் ஒருவர் கிடைக்கிறார். 20 நிமிடங்களில் கடக்கும் தொலைவு வேணான்னு கேட்குறாங்க. அந்த 1 மணி நேரத்தை முதல்ல மாற்றணும். ஒரு நிமிடத்தில் அப்படிங்கிறத அப்படி கண்டுபிடிக்கிறப்ப 6 கிலோமீட்டர் போய் 60 நிமிஷமாக மாற்றிக்கிட்டு அதை சுருக்கினா 1/10. அப்போ 20 நிமிடங்களில் 1/10 × 20, இந்த 10க்கும் 20க்கும் அடித்தா 2 கிலோமீட்டர் தொலைவே அவர் கிடப்பார். அதுக்கப்புறம் வினாடி வினா போட்டியில் முகிலன், கவிதா இவர்களை சரியான விடைகளின் எண்ணிக்கை வீதம் வந்து 10:11. மொத்தம் 84 புள்ளிகள் வாங்கியிருக்காங்க. அப்படின்னா கவிதா பெற்ற புள்ளிகள் எத்தனைன்னு கேட்குறாங்க. இந்த வீதத்தை கூட்டினா 10 + 11 = 21. அந்த ஒரு விடைக்கு அப்போனா எவ்வளோ கிடைக்குதுன்னு கண்டுபிடிக்கிறோம். அப்போ 84/21 வகுத்தா ஒரு விடை சரியாக சொன்னால் 4 புள்ளி. அப்போ கவிதா எத்தனை புள்ளி சொன்னால் 11 புள்ளிகள். அதனால் 11 × 4 44 புள்ளிகள் அவளுக்கு கிடைக்கும். அடுத்தது 9 ஓவரில் வந்து 54 ஓட்டம் மணிங்கிறவன் எடுத்திருக்கிறான். ராகுல்ங்கிறவன் 11 ஓவரில் 77 ஓட்டம் எடுத்திருக்கான். யாருடைய ஓட்ட வீதம் சிறப்பானது அப்படின்னு கேட்குறாங்க. மணி வந்து 54/9 அதை வந்து கண்டுபிடிச்சோன்னா ஒரு ஓவருக்கு அப்படின்னா 6 ரன் அடிச்சிருக்கான். இந்த ராகுலுங்கிறவன் 77 ஓட்டங்கள் 11 ஓவருக்கு, அதை வகுத்த 7 ரன் அடிச்சிருக்கான். அப்போ யார்? அதனால் இவன் 6 ரன் தான் அடிச்சிருக்கான், ராகுல் வந்து 7 ரன் அடிச்சிருக்கிறான். அதனால் ராகுலுடைய ஓட்டம் தான் சிறப்பானது அப்படின்னு நம்ம முடிவுக்கு வந்துடலாம். உன் நண்பன் 5 ஆப்பிள்களை ரூபாய் 70 வாங்கியிருக்கிறான். நீ வந்து 6 ஆப்பிள்களை 90 வாங்கினால் யார் வாங்கியது சிறப்பு? 5 ஆப்பிள் 70 வாங்கியிருக்கான் நண்பனு, நீ வந்து 6 ஆப்பிள் வாங்கியிருக்க, எது நல்லதுன்னு கேட்குறாங்க கொஸ்டின். இப்போ நண்பன் வாங்கியது ஒரு ஆப்பிள் விலை என்ன இருக்கும்? அப்போ 70/5 அது 14 ரூபா. நான் வாங்கினது எவ்வளோ வாங்கியிருக்கேன்? 90/6 15 வாங்கியிருக்கேன். ஒரு ஆப்பிள் அவன் 14 தான் வாங்கியிருக்கான், நான் 15 வாங்கியிருக்கேன். அப்போ நண்பன் வாங்கியது தான் சிறப்பு. அடுத்தது விகிதத்தின் உறுப்புகளின் வரிசையை மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. வரிசையாக விகிதம் எடுத்துகிறோம் இல்லைங்களா? 2:3 3:4 அந்த விகிதத்தை வரிசையை மாற்ற முடியாது. அடுத்தது விகித சமப்படி கோடி உறுப்புகளின் பெருக்கற்பலனானது நடு உறுப்புகளின் பெருக்கற்பலனுக்கு சமமாக இருக்கும். அது ஒரு விதி. இந்த விதியை ஞாபகம் வச்சுங்க. அதனால் வந்து நீங்கள் சரியான முறையில் இந்த கணிதத்தை 2 தடவை கவனித்து சரியாக அதை பாருங்கள். இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். 6ஆம் வகுப்பு நடத்துகிற ஆசிரியர் பெருமக்களுக்கும் பயனுள்ள வகையில் இதை செஞ்சுருக்கிறோம் என்று சொல்லி நன்றி கூறி அடுத்த வகுப்பில் சந்திக்கிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்லி உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.